கண்ணீரின் உலகத்தில் சொல்றான்ல, உலகத்திலே மிக வலிமையான ஆயுதம் ஏழைகளின் கண்ணீர் தாங்கிற. நீங்க அந்த கண்ணீரெல்லாம் நீங்க வாய்ப்பில்லை, நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அது படித்து உணர முடியாது, பார்த்து உணர முடியாது, அனுபவிக்கணும். கோவையில் இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலைக்கு நான் போராடி கொண்டிருக்கும் போது தம்பி வாகாப்பெல்லாம் வந்திருக்கான். ஒரு தங்கை வந்து என் கையை பிடிச்சு அழுகிறா. இந்த குழந்தை பிறந்த போது உள்ள போனார் என் கணவர். 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும். அப்பா யாருன்னு கேட்டால் நான் என்னென்ன சொல்லுவேன்? எப்பாடு பட்டாவது அவரை வெளியில் கொண்டு வான்னு என் கையை பிடிச்சி அழுகிறா. என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்னே மாதிரி தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அந்த கூட்டத்தில், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் அதிகாரமற்ற எளிய மக்கள், அடிமை மக்களாக நாம் இருக்கோம். இது எம்மாத்திரம் சிறப்பு முகாமை மூடுவதற்கு இதை கொண்டு வந்த பெருந்தகை யார் தெரியுமா?